பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நாளுக்கு நாள் இந்த 8 பேர் உள்ள போயிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அவங்கள பார்க்கும்போது ப்ரெஷர், பிபிலாம் அதிகமாகிட்டே இருக்கு. எல்லாருமே சொல்லி வச்ச மாரி ஒரு ஆள டார்கெட் பண்றதும், ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்றதும், சோஷியல் மீடியாவுல ஒரு கைண்ட் ஆஃப் நரேட்டிவ் செட் பண்றது அப்படின்னு இந்த நாட்கள் நெருங்க நெருங்க இன்னும் 1 வாரம் தான் கண்டிப்பா இருக்கு. நெக்ஸ்ட் வீக்லாம் நமக்கு இந்நேரத்துக்கு யார் ஜெயிக்க போறாங்க, யார் ஃபைனலிஸ்ட்ன்னு தெரிஞ்சிரும். டைட்டில பார்த்து எந்த முடிவும் எடுக்காதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 8 ஆல்மோஸ்ட் முடிகிற தருவாய்க்கு வந்துருச்சு. எல்லாருமே அவங்க கேமை விளையாடி முடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த வெளியிலிருந்து உள்ளே போனாங்க இல்லைங்களா? ஸோ அவங்க எதுக்காக உள்ளே போகணும், நம்ம எதுக்காக உள்ளே அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த இதை மறந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் ஒர்க்காக மற்றவங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும். ஆக்சுவலாக டாப் 8 வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி நம்ம அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயமான விஷயம்னு தெரியல. இது ரொம்ப அன்ஃபேராக இருக்குல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த முடிச்சுட்டு நம்ம உள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அந்த சோஷியல் மீடியா பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். சௌந்தர்யாவா, முத்துக்குமரனா, ஜாக்லினா இந்த ட்ரையாங்கிள் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் இந்த டாப் 3 இதில் யாராவது தான் டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த 4th 5thலாம் வந்து ரயானை பற்றி யாரும் கன்சிடர் பண்ணுறது கிடையாது. தீபக்கா இல்லை விஷால் அப்படின்னு அது தெரில நமக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ட்ரையாங்கிளில் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நமக்கு என்ன பார்க்க தோணுதுன்னா, இப்போ முத்துக்குமரன் மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு டேக்லைனை போட்டு அவர் வந்து உயர்த்தி விட பார்க்குறாங்க எல்லாருமே. உண்மையாகவே அவர் மிடில் கிளாஸாக இருந்தால் அவரை உயர்றதில் நாங்கள் எந்த விதத்துலையுமே தடையாக இருக்க மாட்டோம். ஆனால் ஒரு மிடில் கிளாஸில் உள்ளவங்க வெளியில் பிஆர் எப்படி இந்த அளவுக்கு செட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி நமக்கு எழும்புது. எவ்வளோ பிஆர்கள் இருக்கு. அதாவது ஒரு ப்ராப்பரான ஒரு மூவி ப்ரொமோஷனுக்கு ட்வீட் போடுவாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களாம் ஒரு ட்வீட்க்கு எவ்வளோ காசு வாங்கணும்னு நமக்கு நல்லா தெரியும். ஸோ அவங்களெல்லாம் வச்சு நீங்கள் வந்து ஒரு காமன் டிபி ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுறீங்க, மண்ணின் மைந்தன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு எவ்வளோ பே பண்ணியிருப்பீங்க? அதுக்கு எப்படி உங்களுக்கு சோர்ஸ் வருது? அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு சோர்ஸ் வருதுன்னா அப்போ நீங்கள் மிடில் கிளாஸ்னு எப்படி சொல்லிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழும்புது. சௌந்தர்யாவுக்கு வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மலையாள பிக் பாஸ்லேயும் தெலுங்கு பிக் பாஸ்லேயும் டைட்டில் வின் பண்ணவங்க ரன்னர் வந்து போஸ்ட் போட்டுட்டாங்களாம். அது வந்து அன்ஃபேராம். இப்போது நீங்கள் ஹிந்தி பிக் பாஸில் போய் ஸ்ருதிகா ஜெயிக்கணும்னு இங்கே நீங்கள் வந்து போஸ்ட் போடுவீங்க, அது ஃபேரு. நீங்கள் ஏன்னா அவங்க வந்து தமிழ் இங்கேருந்து போயிருக்காங்க, நீங்கள் அவங்க சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் இங்கே தமிழ் பிக் பாஸில் சௌந்தர்யாக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸு மலையாளத்துலேயோ தெலுங்குலேயோ அவங்க ட்வீட் போட்டால் அவங்க ரீல்ஸ் வச்சு அது வந்து அன்ஃபேர். அப்போ முத்துக்குமரனுக்கு அந்த காமன் டிவி ரிலீஸ் பண்ணதில் வந்து எந்த பிஆர் ஒர்க்கும் பண்ணலை. சௌந்தர்யாவுக்கு பிஆர் ஒர்க் பண்ணுறாங்க. என்ன உங்கள் நியாயம்? எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை எனக்கு. இதை எப்படி கொண்டு நீங்கள் இந்த அறம் கண்ணியம்லாம் எங்கே கொண்டு நீங்கள் வச்சுப்பீங்க அப்படின்னு கேட்க தோணுது. ரொம்ப ஒரு மாதிரி கீழ்த்தரமாக கேவலமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த 8 பேர் உள்ளே போனதில் ஒரு 3 பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கங்கணம் கட்டிக்கிட்ட காளை மாதிரி, கங்கணம் கட்டின குதிரை மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா? ஃபேட்மேன் ரவீந்திரன், சாச்சனா, வர்ஷினி வந்து காலையில் ஒரு பயங்கரமான ஒரு கேம் பிளே ஒன்று பண்ணாங்க. என்னென்னா இவங்க சௌந்தர்யாவுடைய ஆட்டம் முடிஞ்சிருச்சுன்னு இவங்க சொல்கிறாங்க. யார்? வர்ஷினி சொல்கிறாங்க. ஏன்னா வர்ஷினி வந்து சொன்னோம் இல்லைங்களா, 3 வாரம் பயங்கரமாக சூப்பராக கேம் ஆடினாங்க, போகிறதுக்கு முன்னாடி என்ன பேசினாங்க, வந்ததுக்கப்புறம் என்ன பேசினாங்க அப்படின்னு. அவங்க வந்து சௌந்தர்யாவோட கேம் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சௌந்தர்யா பார்த்து வைத்தறிச்சல் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு இருக்கிற திறமையை நீங்கள் உள்ளார வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பை யாருமே 100% கம்ப்ளீட்டாக பயன்படுத்தலைன்னு தோணுது. ஃபுல்லாகவே டாக்ஸிக்காக இருக்குது இந்த 5 டேஸும். ஒரு வேளை 5 நாள் முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறதா, இல்லை இவங்களாம் கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போய் ஃபைனல் வீக் போயிடுவாங்களோ அப்படின்னு வருத்தப்படுறதான்னு தெரியல. ஸோ வர்ஷினி வந்து ஒரு ட்ராமா பண்ணாங்க. நேற்று வந்து சௌந்தர்யா அழுகிறத கேமரா முன்னாடி போய் நின்று மக்களே பார்த்தீங்களா சிம்பத்தி ஓட்டு வாங்குறாங்க நம்பாதீங்கன்னு சொன்ன அதே வர்ஷினி இன்றைக்கி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. நான் மட்டும் ஹியூமன் கிடையாதா, எனக்கு மட்டும் பிரேக் ஆகாதா, நான் மட்டும் அழுக மாட்டேனா அப்படின்னு. அப்போ உங்களுக்கு வந்தால் ரத்தம், சௌந்தர்யாவுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? என்னங்க உங்கள் நியாயம்? எங்கங்க கொண்டு வச்சுக்க முடியும்? தீபக்கை ப்ரூட்டலாக அட்டாக் பண்ணுறீங்க. தீபக் மேலே உள்ள வன்மம் அப்படியே வெளியில் தெரியுது. அவர் வந்து பெரிய அவருக்கெல்லாம் தெரியும், அவர் அப்படி பேசலான்னு அந்த கிச்சன் மேட்டரை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பேசுனதே அது ஒரு கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். அது அப்பட்டமாக வெளியில் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படியாவது பூசி முழுகணும் அழுது ட்ராமா ஆடி நடித்து கேமரா அட்டென்ஷன் கிரியேட் பண்ணி ப்ரோமோவில் வர நினச்சி ப்ரோமோவில் வந்துட்டீங்க. ஜாலியாக இப்போ உங்களுக்கு நீங்கள் சாதிச்சிங்களா? இப்போது
இதெல்லாம் வந்து ஒண்ணும் சொல்றதுக்கே கிடையாது. ஜாக்லின் விஸ் சௌந்தர்யா ஃபைட்டு. இந்த ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பயங்கரமா வந்து இவங்களுக்கு அதாவது இவங்களுக்கு பிடிச்சவங்கள இவங்க தரப்புலயும், அவங்களுக்கு பிடிச்சவங்க அவங்க தரப்புலயும் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஃபைட்டுக்கு முக்கிய மூலதாரரா வந்து யார் இருக்காங்கன்னா, நாரதர் வேல பார்த்த ஃபேட்மேன் ரவீந்திரன். அதாவது நம்ப ஒரு நாரதர் வேலைய எப்படிலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முழு உருவம், பெரிய உருவமா உள்ள ஒருத்தர் உட்கார்ந்திருக்காருன்னா, ஒரு ஃபேட்மேன் ரவீந்திரன் தான். ஏன்னா, அந்த கொளுத்தி கொளுத்தி போடுறது, ஊர்க்கலை வேல பார்க்கறது எல்லாத்தையும் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு ஃபே அ ரவி அ சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் சண்டை வர வச்சுட்டாரு. இந்த சண்டையில வந்து என்ன தெரியுதுன்னா, ஜாக்லின் ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல்ட்ல இருக்காங்க அப்படின்னு நமக்கு ஃபுல்லா தெரிய வருது. ஏன்னா, அவங்க எண்ட் ஆஃப் த டேக்கு என்ன ப்ளேம் பண்றாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ப மாத்தி மாத்தி கொண்டு போவேன் அப்படின்னு ஃப்ரேம் பண்ணி, சௌந்தர்யாவ வேற ஒரு கோணத்துல வந்து அவங்க ட்விஸ்ட் பண்ணி அத வந்து ஒரு மாய கிரியேட் பண்ண பார்க்குறாங்க. பட் உள்ள இருந்து வந்தவங்க, வெளியில இருந்து வந்தவங்க எல்லாருமே உங்கள சொன்னாங்கன்னா, நீங்க அவங்கள்ட்ட டைரக்ட்டா போய் கேளுங்க. உங்களால முடிஞ்சதுன்னா போய் டைரக்ட்டா கேளுங்க. சாச்சனா அவங்கள சொன்னாங்க. அப்புறமா வந்து சுனிதா சொன்னாங்க. அப்புறமா ஃபேட்மேன் சொன்னாரு. அ இவங்கள போய் நீங்க கேளுங்க. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு. அத விட்டுட்டு நீங்க சௌந்தர்யா மேல திரும்புறது வந்து எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. நீங்க அப்ரோச் பண்ற விதமே உங்களுடைய வன்மம் ஃபுல்லா தெரியுது. அதாவது உங்க பிளானு ஃபேட்மேனோடைய பிளான் என்னன்னா, சௌந்தர்யாவையும் எக்ஸ்போஸ் பண்ணணும். ஜாக்லின எக்ஸ்போஸ் பண்ணணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் நம்ம டைட்டில் வின் பண்ண முடியும். அவர் ஒரு மனப்பான்மை காண்டிட்டு இருக்காரு. ஏன்னா, அவர் என்ன ஊர்ல இருக்காரு, அவர் என்ன நெனப்புல இருக்காருன்னே தெரியல. அப்படி இருக்கும்போது, இந்த வன்மம் அதாவது ஜாக்லின் மேல நம்ம தொடர்ந்து குறை சொல்லிக்கிட்டே வரோம். அவங்க கண்டிப்பா சேஃப் கேம் தான் விளையாடுறாங்க. அவங்க டிராவல் பண்றது எல்லாமே வீக்கெண்ட் யாருக்கு கிளாப்ஸ் வருதோ அவங்க கூட டிராவல் பண்றாங்க. மத்தவங்க கிளாப்ஸ் வந்தா அவங்களுக்கு வயிறு எரியுது அப்படிங்கிறத நம்மளே ஓப்பனா நெறைய இடத்துல சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அததான் அவங்க உள்ள பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மேட்டருக்கு வருவோம். ரவீந்திரன் இன்னொரு வேலைய பண்ணியிருக்காரு. என்னன்னா, ஜாக்லின் இந்த லெட்டர் ஒண்ணு எழுதினாங்க இல்லைங்களா? ஸோ அந்த லெட்டர்ல மிடில் கிளாஸ் அந்த போர்வையில வந்து ஒரு டிராமா ஆடுறாரு, ஒரு கேம் ப்ளே பண்றாரு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. அத வந்து அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, போய் சாரியும் கேட்டுட்டாங்க முத்துக்குமரன்ட்ட அந்த லெட்டரா. அத வந்து இங்க கொண்டு வந்து முத்துக்குமரனையும் ஜாக்லின் உட்கார வச்சு, அங்க ஒரு நாரதர் வேலைய பார்த்தாரு ரவீந்திரன். அப்போ அங்க என்ன சொல்றாருன்னா முத்துக்குமரன், நான் வந்து மிடில் கிளாஸ்ன்னு சொல்றது ஒரு டேக் லைனோ ஒண்ணும் கிடையாது. என்ன மாரி பல பசங்க நெறைய பசங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நெனச்சு சொல்றாங்கறாரு. உங்கள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பையன் இவ்ளோ சேஃபா, இவ்ளோ வசதியா பிஆர் வச்சுட்டு உள்ள வந்திருக்க மாட்டான். அதனால நீங்க மிடில் கிளாஸ் பசங்கள காரணம் காட்டி சிம்பத்தி ஓட் வாங்குறதுக்கு அங்க ட்ரை பண்றீங்க. அங்க அப்ப உங்க மூஞ்சிய வச்சீங்க பாருங்க ஒரு ஒரு ரியாக்ஷனு. வேற லெவல்ல இருந்துச்சுங்க. வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்து மக்கள் நம்பி ஓட்டு போட்டு உங்கள ஜெயிக்க வைக்கும்னு நீங்க நெனைக்கிறீங்கல்ல, நீங்க ஒரு டிராமா ஒண்ணு கிரியேட் பண்றீங்கல்ல. அதாவது ரவீந்திரன் எந்த அளவுக்கு டிராமா கிரியேட் பண்றார். ஒரு ஒரு சீப்பான கேமு. ஒருத்தவன ஜெயிக்க வைக்கிறதுக்காக எந்த அளவுக்கு கீழ்த்தரமா இறங்கி கேம் விளையாடணும் அப்படிங்கிறது ரவீந்திரன் மாரி ஆளுகிட்ட கண்டிப்பா கத்துக்கலாம். அதுக்கு வந்து 100% அவரு. ஏன்னா அவருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே இருக்காது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அது ஒரு சில விஷயங்கள் அத அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். அத நீங்களே வந்து ஃபீல் பண்ணிக்கங்க என்ன அப்படிங்கிறத. ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது, இப்ப நம்ம இது எல்லாத்தையும் பேசிட்டோங்க. இப்ப இந்த டாப் 8 இந்த சேலஞ்சஸ் 8 வந்து இவங்களுடைய வேலை என்ன? எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளுடைய திறமைய வெளிக்காட்டிட மாட்டோமோ அப்படின்னு எத்தன பேர் வெளியில ஏங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள அந்த மாரி ஆட்கள் இவங்க ஒரு ஆள் இல்ல. அப்ப உள்ள வந்து உங்களோட திறமைய நீங்க எந்த இடத்துல வெளிக்காட்டுனீங்க? மத்தவங்க மேல வன்மத்த மட்டும் தான் வெளிக்காட்டிட்டீங்க தவிர, திறமைய வெளிக்காட்டல. ஸோ இந்த இடத்துல விஜய் சேதுபதி இவங்கள என்ன மாரி கேள்வி கேட்க போறாரு? முக்கியமா சாச்சனா பத்தி பேசியாகணும். ஏன்னா, அவங்க அப்பாவே அவங்கள கேள்வி கேட்க மாட்டாராம். நீங்க வந்து உங்க வீட்ல வந்து நீங்க உங்கள தண்ணி தெளிச்சு விட்டுருக்கலாம். உங்கள வந்து எந்த கேள்வியும் கேட்காம இருந்திருக்கலாம். அதுக்காக நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உங்கள கேட்காம இருக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்கல்ல. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் விஜய் சேதுபதி தான். ஏன்னா அவங்களுடைய அப்பாவே அவருக்கு எதுவும் சொல்லி தரல. உங்கள அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்கல்ல, அட்லீஸ்ட் நீங்களாவது நல்லது கெட்டது சொல்லிக் குடுத்து வளர்த்துருக்கணும்ல, உங்க பொண்ண. அத ஏன் நீங்க பண்ண தவறுனீங்க? ஏன்னா, நீங்க அந்த 60 நாளும் சாச்சனா பண்ண தப்பையெல்லாம் நீங்க வந்து சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ணீங்கல்ல, அதனுடைய விளைவு தான் இவ்வளோ பெரிய விஷயமா வந்து மொளச்சு நிக்குது. சாப்பிட்ட தட்ட கூட கழுவ முடியல. அந்த பேசிக் சென்ஸ் கூட அப்படி இல்லன்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. 21 வயசுல இவ்வளோ அகம்பாவம், இவ்வளோ ஆணவம், இவ்வளோ திமிர்லாம் இருந்தா வச்சுங்களேன், மக்கள் வந்து சீண்டி கூட பார்க்க மாட்டாங்க. எப்படி சீண்டி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஃபுல் ஆஃப் வெஞ்சன்ஸும் அந்த ஒரு அறவேக்காடுத்தனமும் இதுல அப்பட்டமா அப்படியே வெளியே தெரியுது. இந்த இடத்துல நான் ஒரு சில பேத்த பாராட்டியே ஆகணும். அருண் பிரசாத்து, அப்புறமா பார்த்தீங்கன்னா பவித்ரா, விஜே விஷால்
இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரா அழகா அவங்க குடுத்த கேரக்டர கேரி பண்ணி, எந்த அளவுக்கு இந்த நம்ம ஃபன்னா குடுக்க முடியுமோ, ஈவன் ரயானும் கூட. ஃபன்னா எடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு ஃபன்னா எடுத்துட்டு போறாங்க அந்த விஷயத்த. எவ்வளோ சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? இப்ப இந்த அளவுக்கு அவங்க ஃபன்னா கொண்டு போறாங்க இந்த பக்கம். இந்த பக்கம் ஒரு சோஃபால போய் உட்காந்துக்கிட்டு, அந்த சோஃபா கார்னர்ல உட்காந்துக்கிட்டு, வரவன் போறவன் கதைய பேசிக்கிட்டு, எவன கெடுக்கலாம், எவன் குடிய கெடுக்கலாம், எவன அழிக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்க இங்க ஒரு பக்கம். இதுல கண்ணியகுமார் என்ன பண்றாருன்னா, கண்ணியமானவர், அறமானவர் தானே. அந்த கண்ணியம், அறம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதாவது இவரு தப்பு பண்ணா, இவரு வந்து மத்தவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணி குடுத்துட்டே இருப்பாராம். நான் தப்பு பண்ணிட்டேன். அது அப்படி, இது இப்படி, அப்படி இப்படின்னு. ஒருத்தவங்க இவர புகழ்ந்தா வச்சுக்கங்களேன், அந்த மூஞ்சிய ஒரு மாரி வச்சுப்பாரு இப்டி. இப்டி சிரிச்சு சிரிச்சு கேட்டுட்டே இருப்பாரு. இவர புகழ்ந்தா அவரு பாட்டுக்கு கேட்டுட்டே இருப்பாரு உட்காந்துக்கிட்டு. ஆனா இவர யாராவது குறை சொன்னா வச்சுக்கங்களேன், அத வந்து ஏத்துக்கிற மனப்பான்மை அவருக்கு கிடையாது. அவரு நெறைய டபுள் மீனிங் பேசியிருக்காரு அந்த வீட்டுக்குள்ளார. அவரு ஒண்ணும் பெரிய அறத்தையும், பெரிய கண்ணியத்தையும் அவர் வந்து தூக்கிட்டு போகல. நெறைய டபுள் மீனிங் பேசியிருக்காரு. அதெல்லாம் நம்ம வந்து சரி ஓகே. ஒரு 26 வயசு பையனா அப்படிதான் இருப்பான் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள்ல வந்து அவாய்ட் பண்ண முடியாது. பட் அதெல்லாம் கடந்து இந்த இடத்துல வந்து இன்னமும் ஒரு சில பேர் இத வந்து ஒரு டேலண்ட் ஷோவா மாத்த ட்ரை பண்றீங்க. பட் நான் திரும்பவும் சொல்றேன். நீங்க தமிழன்னு டேக்லைன கொண்டு வந்து இங்க அடிச்சீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்கள மாரி அடிமுட்டாள் இந்த உலகத்துல எவனுமே இருக்க மாட்டான். அப்போ இங்கருந்து அங்க போய் ஒருத்தவங்க ஜெயிச்சு விளையாடணும். ஹிந்தி பிக் பாஸ்ல போய் ஒருத்தவங்க ஜெயிச்சு விளையாடணும். அவங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். ஆனா, அங்கருந்து ஒருத்தவங்க இங்க வந்தாலும் சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொல்றீங்களா? உங்கள மாரி இது ஒரு ரியாலிட்டி ஷோ. இந்த ரியாலிட்டி ஷோல ரியாலிட்டியா யார் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் மக்கள் பின்வரும் காலங்கள்ல வோட் பண்ணுங்க. கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.